இல்ல இப்ப அண்ணாமலை புது கட்சி தொடங்கி ஏற்கனவே பாஜகவே ஒரு புது கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தெரியும் எங்களுக்கு. இல்ல அப்புறம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி உருவாக்குறாங்க. ஒரு டீ குடிக்கலாம் சாயங்காலத்தில் ஒன்றா சேர்ந்து ஏதாவது சரக்கு அடிக்கிற பழக்கம் தான் நைட்டு சரக்கு அடிக்கலாம். இந்த தேர ஒரு ஆணியாக கொடுக்க முடியாது. இவ்வளவு மோசமா திமுக எதிர்த்தாரு, டிஎம்கே ஃபைல்ஸ்னு பெரிய பெட்டி எடுத்து அதுதான் கொடுத்தாரு. அதெல்லாம் அண்ணாமலை ஓரம் கட்டுறாங்க. பெட்டியை திறந்து காமிச்சாரா? கர்நாடக சிங்கம்னு சொன்னாங்களா அண்ணாமலை? ஆமா. இப்ப விஜய்னு இன்னொரு சிங்கம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கர்நாடக சிங்கம்மா யாரு? அண்ணாமலை. புதுசா இருக்கு, எனக்கு தெரியல. அப்படியா? கர்நாடகத்துல சொன்னாங்களா? அத தெரியல சொல்றாங்க. அண்ணா கொண்டு வந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அண்ணாவை ஏத்துக்கிறாரு. ஏங்க, அண்ணா வந்த மாற்றத்தை ஏத்துக்கிறாரு. அண்ணா திமுகன்னு அண்ணா பேர்ல ஒரு கட்சி இருக்கு. அவங்களுக்கும் அண்ணாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. இல்ல அவர் அண்ணாயிசம்னு சொன்னார். அண்ணாயிசம்னு சொன்னாரு, என்ன ஆயிசம்னு சொல்லல. கடைசி வரைக்கும் தெரியுது இல்ல, ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, இந்த பச்சத்தை வச்சு அப்படி இருக்கு, இதை வச்சு நாலு கட்ட பஞ்சாயத்து கிடைக்கும், இதை எடுத்து அப்படி இருக்கு இல்ல அப்படி பாருல. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலா உருவாம விடமாட்டேன் அப்படின்னு சவால் விட்டாரு அண்ணாமலை. சமீபமா பாஜகவுல இருந்து அவரு ஓரங்கட்டப்பட்டு இப்ப பால் பண்ணை வைக்கிறது, விவசாயம் பண்றது அப்படின்றதுல கவனம் செலுத்துறாரு. சமீபமா சில தலைவர்கள்லாம் போய் சந்திச்சிருக்கிறாரு. ரஜினியை போய் சந்திச்சு கூட நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அவர் வந்து இது வழக்கமான சந்திப்பு தான், மாசம் மாசம் நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு. பலரும் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு எதிர்த்து கிளம்பி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் கழித்து பேசுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலையை நம்ம பேசுகிறோம்ல, அதுதான் அண்ணாமலை விரும்புகிறது. அதனால் அண்ணாமலை தான் இருக்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. கட்சியிலேருந்து தலைமை பதவி போனதுக்கு பிற்பாடு ஓரங்கட்டப்பட்டார், விவசாயம் பண்ணுறாரு, பால் பண்ணை வைக்கிறாருன்னாங்க. ஒரு 100 கோடி ரூபாயில் அது வீடு வாங்கிட்டார், சொத்து வாங்கிட்டார் அப்படின்னு 80 கோடி. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் தான் இருக்கிற இருப்பை காட்டுவதற்காக ரொம்ப பிரபலமான ஒரு நடிகரை போய் பார்த்தா நியூஸ் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினி போய் பார்த்துருக்கிறாரு. அதுக்கு அதான் நோக்கமாக இருக்க முடியும். ரஜினி அவர் தேர்ந்தெடுப்பதற்கு பிரபலமான காரணம் மட்டும் கிடையாது. ரஜினி எல்லா தரப்புலையும் அவர் எல்லா பிரமுகர்களோடையும் நெருக்கமான உறவாக இருந்தாலும் அவருடைய ஆன்மா கொஞ்சம் வந்து சனாதனத்தின் மீதும் பாஜக ஆதரவாளர்கள் மீதும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதனால் எப்போ வேணுமாலும் நினச்சா அவர் பார்த்துட முடியும் அண்ணாமலை அப்படிங்கிறது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ரஜினி கிட்ட. அதில் வந்து நான் மாதம் மாதம் பார்ப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. மாதம் மாதம் இது வந்து வழக்கமாக நடக்கிற சந்திப்பு தான், மாதம் மாதம் பார்ப்போம்னு. நமக்கு இப்போ தான் முதல் முறையே தெரியுது. மாதம் இப்போ தான் வந்திருக்குது. மாதம் அதான் எழுதியிருந்தேன், மாதம் பார்க்குறீங்கன்னா போய் சம்பளம் வாங்குறீங்களா அவர்கிட்ட அப்படின்னு. அவர் தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக திரும்பி வர்றாரு. பாஜகவில் வந்து நீங்கள் பொறுப்பு வாங்கணும் அப்படின்னாலோ, அல்லது பாஜகவில் ஒரு பெரிய பொறுப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும், அதுக்கு மேலேயும் போகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்சியை திறமையாக நடத்துகிறீங்களா, உங்கள் கட்சியை பற்றியான சிறப்புகளை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்துத்துவ கருத்துக்களையாவது சிறப்பாக சொல்கிறீங்களா அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை. நிறையா அது தெரியாது யாருக்கும். இந்துத்துவம்னா என்ன, இந்து மதம்னா என்ன, சனாதனம்னா என்ன, எதுவுமே தெரியாது. பாஜகவில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் இந்து மதத்துக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், இந்து மதம் சிறப்புன்னு சொல்லுவாங்களே தவிர இந்து மத கொள்கை கோட்பாடு என்ன சொல்லுது, அது என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பற்றி அடிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயணம் மகாபாரதம் பற்றி கூட டீட்டெயில்ஸ், ஒரு முக்கியமான நுணுக்கங்கள் கூட தெரியாது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் போகும்போது வர சங்கிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அர்ஜுன் சம்பத் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, நாங்கள் தான் சனாதனம் இந்து மதம், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் இந்து மதம் குறித்து ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா கூட திருன்னு முடிப்பாங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம விமர்சிக்கணும். இதுதான் எனக்கு ஒரு அனுபவம் அர்ஜுன் சம்பத்தோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெருமாள் முருகன் ஒரு எழுத்தாளரோட புத்தகம் வந்தது, அதை தடை பண்ணணும்னு சொல்லி விவாதம் சன் நியூஸில் நடந்துச்சு. இப்போ நெல்சன் சேவியர் தான் பண்ணார். நான் தாமதமாக தான் போனேன், எனக்கு லேட்டாக சொன்னாங்க. நான் போய் சேர்றதுக்கு ஏறக்குறைய பாதி விவாதம் போகும்போது தான் போனேன். அப்புறம் உள்ளே போய் ஒரு ரூமில் நான் ஒரு தனி கேபிளில் உட்காந்து பேசினேன். அது அப்புறம் அர்ஜுன் சம்பத்து அப்புறம் 2 பேர் இருந்தாங்க பார்த்தேன். இதை வேறு நம்ம முதலேருந்து வேறு கேட்கணுமா, இவங்க என்ன பேசுவாங்கன்னு தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமே. அதில் என்ன பேசியிருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் அதிலேருந்து ஆரம்பித்து பேசினேன். அர்ஜுன் சம்பத்தை நோக்கி நான் கேள்வி கேட்டேன். அது வரைக்கும் அவர் முன்னால் என்ன பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அர்ஜுன் சம்பத் வந்து இந்த மாதிரி வந்து இந்து மதத்தை கேவலப்படுத்திட்டு, இந்துக்களை கேவலப்படுத்திட்டதுக்காக அந்த பெருமாள் முருகன் புத்தகத்தை கண்டிக்கிறாரு. ஒரு இந்து மக்கள் கட்சியாக இருக்கிறது அது நியாயம் தான், அவர் கண்டிக்கிறது அது சிறப்பு தான்.
அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்து கூட இன்னொரு கோரிக்கை நான் வைக்கிறேன். இதே மாதிரி இந்து மக்களை இழிவுபடுத்தியிருக்கிற இன்னொரு புத்தகத்தையும் நீங்க கடுமையா கண்டிக்கணும்னு. கண்டிப்பா கண்டிப்போம் அப்படின்னாரு. ஆமாங்க. ஏன் அது வந்து அந்த கொங்கு பகுதியில் இருக்கிற இந்துக்களை மட்டும் இல்ல, என்ன உங்களை இங்க உட்கார்ந்துருக்கிறவங்கள, போறாங்கிறவங்கள, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களையும் ரொம்ப இழிவா, பிறப்பாலே இழிவானவர்கள், பிறப்பாலே தாழ்ந்தவர்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் வந்து மனுஸ்மிருதின்னு அதுக்கு பேரு. அந்த புத்தகத்தை நீங்க கண்டிக்கணும்னு சொன்ன உடனே சரின்ட்டாப்புல முதல்ல. அப்புறம் தான் அவர் யோசிச்ச உடனே ஆ, மனுஸ்மிருதின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க எதை சொல்றீங்க? ஆ, இது அந்த மனுநீதி சோழன் இருக்குல்ல, அந்த மனுநீதி சோழன் எடுத்து பேசுறாரு. நீங்க கலைஞர் ஆதரிக்கலையா மனுவை? மனுநீதி சோழன் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கான விளக்கம் கொடுக்க விட்டுருந்தது. ஏங்க இந்த மனுங்கிறது வந்து சனாதனம் பார்ப்பனிய மேன்மையை வலியுறுத்தி இங்க இருக்கிற பார்ப்பன இல்லாத மக்களை ரொம்ப இழிவாகவும் ரொம்ப கேவலமாகவும் சித்தரிச்சது பிறப்பு சார்ந்து. அது மனுநீதி சோழன்கிறது தமிழ் அடையாளம். அது வேற இது வேறங்க. மனுநீதி சோழன்கிறது வந்து ஒரு மாடு நீதி கேட்டது கன்றுக்குட்டிங்கிற கதை, அது நீதி கொடுத்தாங்கிறது. அந்த மனு வேற, இந்த மனு வேறங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட. இதுதான் இவங்க லட்சணம். அர்ஜுன் சம்பத் மாதிரி லீடிங்கா இருக்கிற, அன்னைக்கே அவர் லீடிங்கா இருக்கிற இந்து மதத்தை பாதுகாக்க வந்து சண்டை செய்யற அவரு இப்படிதான் இருக்கிறாங்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப கூட ஒரு பாஜக பிரமுகர் வந்து விவாதத்துல சொன்னாரு, முதலமைச்சர் வந்து 2.0 அப்படின்னு சொல்றாரு, 2.0 தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவங்க வந்து அப்ப என்னன்னா, என்ன பாஜக உங்களுக்கு அது அவசியம் இல்லைங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன். அவங்க எந்த கொள்கை சார்ந்து இயங்குறாங்களோ, பாஜகவில் இருக்கிற பார்ப்பனர்களை தவிர்த்துட்டீங்கன்னா மற்றவங்க யாருக்குமே இந்து மதம் பற்றி தெரியாது. ஏன்னா இயல்பா அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறது தான் அது. அப்ப இவங்களோட நோக்கம்னா இவங்களுக்கு வந்து பிழைப்புவாதம். இவங்க ஏன் பாஜகவில் இருக்கிறாங்க, ஏன் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புல இந்து அமைப்புன்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அதை வச்சா தெரியுது இல்ல. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, இந்த மச்சத்தை வச்சா எப்படி இருக்கு, இதை வச்சு நாளை கட்ட பஞ்சாயத்து கிடைக்குது, இதை எடுத்து அப்படி இருக்கு இல்ல அப்படி மாதிரில. அது மாதிரி இவங்களுக்கு இந்த சனாதன இந்து மதம்லாம் போட்டுக்கிட்டு முஸ்லீம் எதிர்ப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு போனா நாளுக்கு பஞ்சாயத்துகள் வருது, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, மீடியால கொடுக்குறாங்கிறத தவிர இவர்களுக்கு இவர்கள் சார்ந்த இந்து மதம் குறித்து, பார்ப்பனியம் குறித்து, சனாதனம் குறித்து எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. அது வந்து எச் ராஜாவுக்கு தெரியும், அது அந்த நாராயணனுக்கு தெரியும், அது மாலன் மாதிரி பத்திரிகையாளருக்கு தெரியும், சுமந்த் ஸ்ரீராமன் பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியும். பார்ப்பன சமூகத்திலிருந்து வரவங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்காக அவங்க ஆதரிக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாதவரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட, நீங்க இந்த அண்ணாமலை உட்பட இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பிழைப்புவாதத்துக்காக, எதற்காகன்னா தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதுக்காக தான் இருக்கிறாங்க. இந்த கிளியர் கட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அது நயினார் நாகேந்திர வரைக்கும் அது அந்த பின்புலம் இருக்குது. அப்ப இவங்களுக்கு வந்து என்ன இவங்க பேசுனா இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன ரெவென்யூ என்ன, இவங்களுக்கான என்னன்னா இவங்க இந்து மதம் இவங்க போய் காப்பாற்றிட முடியாது. அதை பத்தி இவங்களுக்கு தெரியும் தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா இவங்க எவ்வளவு கேவலமாக திமுகவை திட்டி பேச முடியும், இவங்களுக்கு ஒதுங்கப்பட்ட திமுகவை எவ்வளவு கேவலமா திட்டி பேச முடியும், பெரியாரை எவ்வளவு இழிவா திட்டி பேச முடியும், முஸ்லீம்களை எவ்வளவு வம்புக்கு இழுக்க முடியும், கிறிஸ்தவர்கள் பத்தி எவ்வளவு மோசமா பேச முடியுங்கிறது மட்டும்தான் இவங்களோட ப்ராஜெக்ட். மற்றபடி இந்து மதத்துக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஏன்னா தெரியாது, இவங்க இந்துவும் கிடையாது. ரப்பால் இந்து சமூகத்தில் இருக்கிற சாதி பின்புலம் இருக்கிறாங்களே, அதோட 4 வர்ண தர்மத்தில் இவங்க ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற அல்லது புறக்கணிக்கப்பட்ட சமூகம் தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப இவங்க என்னன்னா பிழைப்புவாதமா கட்டமைச்சுக்கும் போது அதுல எவ்வளவு மோசமா திமுகவை ஒருத்தர் திட்டி பேசுகிறாரோ அவ்வளவும் அவங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அந்த அடிப்படை தான். அதனாலதான் அவங்களுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பின்புலம் எடுத்து பாருங்க, அவங்க எதுவுமே இந்த மாதிரி இவ்வளவு மோசமா திமுக எதிர்த்தாரு, டிஎம்கே ஃபைல்ஸ்னு பெரிய பெட்டி எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் அண்ணாமலை ஓரங்கட்டாங்க, பெட்டியை திறந்து காமிச்சாரா, பெட்டி எடுத்துட்டு போனார், பெட்டியில ஒண்ணும் இருக்காது, சும்மா வாய் உதாரணம் விடுறது, அதை பண்ணுவேன் இதை பண்ண. ஏன்னா அறிவாலயத்தோடு முட்டி மோதி மண்டை உடஞ்சி கீழே உடனே நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நம்ம டாக்டர் ராமதாஸ் வரைக்கும் போன எலெக்ஷன்ல பில் வாங்கினவர் தானே. அறிவாலயம் பஞ்சமி நிலம்னு அவங்க தானே பண்ண சொன்னது, முரசொலி இடம் பஞ்சமி நிலம்னு சொன்னாங்க. அதை அவதூறா சொல்றது. நீங்க எதுக்குமேங்க இது என்ன திமுகவுக்கு ஏற்படுற ஒரு பெரிய நிர்பந்தம் என்ன தெரியுங்களா, இது மாதிரியான அவதூறுகளை இல்லாததை எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப கேவலமான அதாவது எதுவுமே எவிடன்ஸே இருக்காது. திமுக எதிர்ப்பாளராக இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த ஆதாரமும் கிடையாதுங்க திமுக மீது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு. அது அவதூறோட மோசமானது. முரசொலி இடம் வந்து பஞ்சமி நிலம்பாங்க, அதுக்கு ஆதாரம் அவங்க கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இவரும் வந்து ஏதாவது ஒன்று சொல்றாருன்னா அவர் ஸ்டாலின் வந்து மிசாவில் கைது ஆகலம்பாங்க. ஊர் அறிஞ்ச விஷயத்த பொய் சொன்னதுக்கு பிற்பாடு திமுக என்ன தெரியுமா நெருக்கடி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு இதுக்கு பதில் சொல்லணுங்க. இப்ப விஜய் சொல்றாருல்ல, வெளிநாட்டு முதலீடு இல்ல, அதோட மிச்ச சொச்சம் தான் அது. வெளிநாட்டு முதலீடு இல்ல, வெளிநாட்டில் முதலீடு. அதான் இது வந்து புதுசு இல்லையே, இது அண்ணாமலை ஏற்கனவே சொன்னதுதான். முதல் முறையாக முதலமைச்சர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால துபாய்க்கு போனாரு. துபாய்க்கு போகும்போது இன்னொரு பிளைட்ல தனியில பல கோடிகள் போகுதுன்னு சொன்னால்தான் அண்ணாமலை பல கோடிகள் வந்து முதலீடுக்கு போகுதுன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் பொறுத்து அதை மறந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி சூடு சொல்றா எதுவுமே எங்களுக்கு கிடையாது. என்னடா அன்னைக்கு அவ்வளவு காசு கொண்டு போறாரு, முதலீடு செய்யறதுக்கு தான் துபாய்க்கு போறாரு, அதுக்கு வந்து எத்தனை 10,000 கோடி என்னமோ கொண்டு போறாரு, அதைத்தான் பண்ண போறாருன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு வேற ஏதோ பேசுறாரு, அதுக்கு எதிராகவே வேற விஷயங்கள் பேசுறாரு. பாத்தீங்களா? அப்ப என்னன்னா இவங்க வந்து அடிப்படையில் திமுக குறித்து
திமுக குறித்துங்கிறத விடவும் திமுக கலைஞர் மற்றும் தளபதி குடும்பம் அவங்கள குறித்து மட்டும் பேசுறது. அவங்கள குறித்து எவ்வளவு அவதூறு பேச முடியுமோ அவ்வளவு அவதூறு பேசிட்டு, அதுக்கப்புறம் திமுக இருக்கிற பெருமுறை யாரையாவது தனக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு திமுக டேமேஜ் பண்றது. இது இந்த அக்கப்போர் தான் நடக்குது. ரொம்ப சுத்தி வளைச்சு என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பேசுகிறார்களே ஆர் ராசாவுக்கு இவர்கள் தலைமை பதவி தருவார்களா, உடனே அப்படியே ஆனா ஆர் ராசா மேல இவங்க அப்படியே அக்கறை உள்ளவர் மாதிரி பேசுறது, தலித் அரசு, இந்த மாதிரியான 25 சீட்டு கொடுப்பாங்களா? இல்லங்க, இந்த அக்கப்போரை எல்லாருமே பேசுவாங்க. நீங்க திமுக எதிர்ப்புன்னு எடுத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா தலித் மக்கள் குடிச்சு கொளுத்துறனா இருப்பான் முந்தாள் நாள் நைட்டு. ஆனா திமுக திட்டம் போது பாத்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளவு பேசுகிற திமுக தலித்துகளுக்கு அங்க என்ன இடம் இருக்கிறது, அவர்களுக்கு பதவி தருவார்களா, அங்க வந்து ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்கள் போக முடியாதுன்னு சொல்றது இல்ல. முதல்ல இது அடிப்படையே புரியாது. அதுல வந்து முக்கிய பொறுப்போடு இருக்கிறாரு அவர், துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு மட்டும் இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கலைஞர் குடும்பம் ஏதோ ஒரு பார்ப்பன சமூக குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய தலித் சமூகம் தான் கலைஞர் குடும்பம். அதே இவங்க ஞாபகத்தில் இருக்கிறது இல்ல. கலைஞர் குடும்பம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம். மிக மிக கலைஞர் தன்னை எப்பவுமே இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, மன்னரா இல்லாதவங்க, முதலமைச்சரா கூட இல்லாத சில சாதியை சேர்ந்த சாதி தலைவர்கள் தன்னை மன்னர் பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. கலைஞர் வாயிலிருந்து 5 முறை முதல்வராக இருந்திருக்காரு அந்த நாட்டில். அவர் 5 முறை ஆண்டிருக்கிறார் அந்த தமிழ் மன்னர். ஒருபோதும் தன் வாயிலிருந்து கலைஞர் தன்னை மன்னர்னு சொன்னது கிடையாது. தானோ தான் சார்ந்த சமூகமோ மன்னர் பரம்பரையில் இருந்தோம், நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொன்னதே கிடையாது. மாறா எப்படி சொல்லுவார்னா, அவர் ஜாதி சமூகத்தில் எப்படி இருக்குது, நாம எப்படி இருந்தோங்கிறதா அவருக்கு தெரியும். நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன், மிக பிற்படுத்தப்பட்டவன், எனக்கு பின்னால் எத்தனை மிக வேணுமாலும் நீங்க போட்டுக்கொள்ளுங்கன்னு தான் சொன்னாரு. தன்னோட சாதி ஒடுக்குமுறைக்குள்ளான சாதின்னு தான் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அப்ப இடஒதுக்கீடுக்காக ஒடுக்குமுறை கேட்பதும், வெளியில வந்து மன்னர்னு சொல்லிக்கிற இந்த கான்ட்ரடிக்ஷன் ஜாதி சங்கங்கள்ட்ட இருக்கும். நீங்க எனக்கு இடஒதுக்கீடு கூட கொடு, மிக பிற்படுத்தப்பட்டனா இன்னும் மிக பிற்படுத்தவனா போட்டு எனக்கு கொடு அப்படிங்க போராட்டம் நடத்துறது. இந்த பக்கம் நம்மளாம் சத்திரியர், நம்ம தான் நாட்டாண்டவர்னு சொல்றது கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. இது ஒரு போலியான, மக்களை ஏமாற்றுகிற போலியான தோற்றத்தை கட்டமைக்கிறது. இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக துயரங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த பின்புலத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் கீழ் கலைஞரோட குடும்பம் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம். அந்த மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளாரையும் கீழே அவரு மிக ஒடுக்குமுறைக்குள்ளார சமூகம். இன்னொரு விஷயமும் சொல்லணும் கலைஞர் குடும்பத்தை குறித்து. மெஜாரிட்டியும் கிடையாது, எந்த வகையான சாதி பெருமைகளும் கிடையாது, சாதி இழிவு. அதை விடவும் நீங்க சாதி இழிவு இருந்தா கூட மெஜாரிட்டி இருந்ததுன்னா சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இப்ப பெரும்பான்மையான தலித் தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா, எந்த சாதி தலைவர்கள் பெரும்பான்மை தலித் தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இவங்க ஏன் ஆர் ராஜா எடுத்து வச்சுக்கிட்டு திமுகவை வந்து முட்டுறாங்கன்னா, அவரை ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான அந்த தலித் மக்கள் இருக்கிற அந்த சமூகத்துக்குள்ளார ஒரு விஷயத்தை நம்ம ஊன முடியுங்கிற ஒரு கண்ணோட்டம் வருது. அதே தான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டல் இருக்கிற அவர் திருமாவளவனை மையமா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்றது, அவருக்கு எதிராக பேசுறது, அதை வந்து டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது. இந்த பெரும்பான்மை இருக்கும்போது அந்த பெரும்பான்மை சாதியின் பின்புலத்தில் இருக்கிறதுனால, இவருக்கு பின்னால பெரும்பான்மை ஜாதி இருக்குதுனால ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதனாலதான் ஆர் ராசாவுக்கு அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கலைஞர் இழிவா பேசுறது, இந்த சாதி, அந்த சாதி பின்பலமும் கலைஞருக்கு கிடையாது. அப்ப கலைஞர் குடும்பத்தை டார்கெட் பண்றது, கலைஞர் குடும்பத்தை டார்கெட் பண்றது, கலைஞர் குடும்பத்தை இழிவாக பேசுவது, அவதூறு சொல்வது. இப்ப இன்னைக்கு விஜய் கூட சொல்றாருல, உங்க அப்பாவுக்கு நீங்க வந்து பேனா செலவு வைப்பீங்க ஆனா வேற எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா விஜய் சொல்றாரு. அதுதான், அதாவது ஆனா அந்த விஜய் பெரியார பேசுறாரு, அம்பேத்கர் பேசுறாரு. அதுதான் நான் முதல்ல நம்ம பேசியிருக்கிறோம்ல. இதுக்கு முன்னால சீமான் மாதிரியான ஆட்களோட திராவிட இயக்க எதிர்ப்புங்கிறது பெரியாரையே முற்றிலுமா எதிர்ப்பு தெரிவிச்சா இங்க போனி ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே வண்டி ஓடாது அவர் வண்டி. அதாவது அதுக்கு மேல என்னன்னா, லைம் லைட்டுக்கு நீங்க வர முடியாது. அந்த குறைஞ்சபட்ச திராவிட இயக்க எதிர்ப்போட, பெரியார் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்போட இருக்கிறாங்கல்ல ஒரு சிலர், அவங்கள அவர் சால்வ் பண்ணிக்க முடியும். அவரோட நோக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது. சீமானுக்கு இங்க செல்வாக்கு பெறுவதில்லை, அதற்காக தான் கட்சி ஆரம்பிச்சார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதும், பிரபாகரனை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியல் செய்வதும், அதன் மூலமாக லண்டன், கனடால இருக்கிறவங்க கிட்ட செல்வாக்கு பெறுவது, நன்கொடை வாங்குவது, அதற்காக தான் அந்த கட்சி அவர் ஆரம்பிச்சாரு. அதோட நீட்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன ஆச்சுன்னா, இன்னொரு புறமாக இங்க இருக்கிற திமுக எதிர்ப்பாளர்கள், திராவிட இயக்க எதிர்ப்பாளர் அவரோட அணிசேர ஆரம்பிச்சாங்க. பல்வேறு நபர்ல இருக்கிறதுனால அது ஒரு கட்டத்துக்கு மேல போகாது. இப்ப அவர் வந்து ஏன் அதுக்கு மேல வளர முடியாதுன்னா, அவர் வந்து முற்றிலுமாக திராவிட இயக்கமே தமிழகத்தை சீரழிச்சிருச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அதுக்கு மேல போக முடியாது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளார திமுகவுக்கு பிற்பாடு அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. அதிமுக பிற்பாடு இங்க வந்து மேல வந்த கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா, மற்றது எல்லாமே ஜாதி கட்சி ஆயிடுச்சு. அது ஜாதி வரைக்கும் வளரும், அதுக்கப்புறம் அந்த கட்சி பின்னாலதான் போகும், மேல வளர்றது. ஏன்னா அதுக்கு மேல ஜாதி வளர்ச்சி கிடையாது இல்ல, வளர்ச்சி கிடையாதுங்கிறது பிரச்சனை இல்லை. அதே ஜாதிக்கு, அதே கட்சியில இருக்கிற ஒருத்தர் என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு இப்ப ராமதாஸுக்கு அன்புமணி வெளியே போய் போடுறாருல்ல, அது மாதிரி அந்த ஜாதியிலிருந்து பிரிச்சுட்டு போற தன்மை வரும்போது அந்த கட்சி கீழே தான் போகும், அதுக்கு மேல போக முடியாது. அந்த ஜாதி கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா திராவிட இயக்க எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு பேசினாலும் பெரியாரை ஒத்துக்கிட்டாங்க, அண்ணாவை பத்தி எதிர்ப்பு பேசுறது இல்லை. நீங்க வந்து பாமக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெரியார் எதிர்ப்பு, இந்த மாதிரி அம்பேத்கர் எதிர்ப்பு அல்லது வந்து திராவிட எதிர்ப்பை வந்து அண்ணா மாதிரி எதிர்ப்பால பேசுனது இல்லை. ஜாதி கட்சியா இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு தான் போச்சு.
அதற்கு பின்னால் சீமான் இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசினாங்களே தவிர விஜயகாந்த் ஏன் லைம் லைட்டுக்கு வந்தார் மற்றவங்களோட, அவர் திராவிட கான்செப்டை ஒத்துக்கிட்டார். அதுக்குள்ள இருக்கிறாரோ இல்லையோ, அண்ணா நம்ம தலைவர், திராவிட இயக்கம், பெரியார்னு ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி வைகோவும் முன்னால வந்ததுக்கு அது காரணம். இந்த திராவிட இந்த கான்செப்டை தான் என்ன பண்றாரு விஜய், அதே தான் செய்யறாரு. விஜய் வந்து அப்படியே திமுகவோட கொள்கையை தன் கொள்கையா ஒத்துக்கிறது, திமுகவின் தலைவர்களை தன் தலைவர்களா அறிவிச்சுக்கிட்டு கலைஞர் குடும்பத்தை மட்டும் விமர்சனம் பண்றதுங்கிறது இந்த அக்கப்போற அவர் எல்லாரும் பார்த்து அக்கப்போற அவர் பாக்குறாரு. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பேசுறாரு. இல்ல இப்ப கர்நாடக சிங்கம்னு சொன்னாங்களா அண்ணாமலை, ஆமா, இப்ப விஜய்னு இன்னொரு சிங்கம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கர்நாடக சிங்கம்மா யாரு? அண்ணாமலை. புதுசா இருக்கு, எனக்கு தெரியல. அப்படியா? கர்நாடகத்துல சொன்னாங்களா? அத தெரியல சொல்றாங்க. கர்நாடகத்துல சிங்கம் கிடையாது, தெரியல உங்களுக்கு. குஜராத்ல மட்டும்தான் சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் நீங்க நினைக்கிற அந்த சிங்கம் இல்ல. நாட்டுல காட்டுல வந்து குஜராத்ல மட்டும்தான் இந்தியாவுல சிங்கம் இருக்கு. அதை விட்டா இந்தியாவுல எங்கேயுமே சிங்கமே கிடையாது. இல்லாத சிங்கத்தை தான் இவங்க கர்நாடகத்துல இருந்தது, இங்க வந்தது, அங்க. இப்ப இந்த புதுசா வந்திருக்க சிங்கம் இருக்குல்ல விஜய், இவருக்கும் சீமானுக்கும் பெரிய போட்டி நடக்குது. அதுதான் இப்ப விஜய் வந்து விஜய்க்கு வர கூட்டம், விஜய்க்கு சுத்தி வர இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் வராங்க. அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னா எல்லாமே ஓட்டா மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் ஓட்டா மாறும். ஏன்னா அந்த விஜய் பார்த்துட்டு சினிமாவில் பார்த்து அந்த ரசிகர்கள் அவரை பின்பலம் வர்றதுக்கு ஓட்டா மாறும். விஜய் யாரை டாமினேட் பண்ணி ஓட்டு வாங்குவாரு அப்படின்னா சீமானை விட கூடுதலா ஓட்டுவாங்க. சீமானி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருல்ல, ஆனா அது வெற்றி டெபாசிட்டுக்கான இதுவா இல்லை, அதை விட கூடுதலா விஜயால் ஓட்டு வாங்க முடியும். அவரோட டார்கெட் என்னன்னா, அவர் வந்து திமுக அல்லது அண்ணா திமுக மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு பாஜக மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு போனா அவரோட பேச்சு எடுபடாது. தமிழ்நாட்டுல இது ஒரு டிஃபால்ட்டா இருக்கு. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இன்டலெக்சுவலா இருக்கிறவங்க கூட, இன்னைக்கு திமுக ஆதரவா பல பேர் இருக்கலாம், அவங்க எல்லாம் கூட கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்கன்னா திமுகவுக்கு எதிராக அவங்க பேசணும். அப்பதான் அவங்களுக்கு மீடியா முக்கியத்துவம் கிடைக்கும், எழுத்தாளர்கள் உட்பட. எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தன் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்தார். அவர் வந்து தமிழ் இலக்கிய உலகில், சிறுகதை உலகில் அவருக்கு இணையா அவருக்கு முன்னால் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. பல்வேறு வாழ்க்கைகள் குறித்து, அவங்க சொந்த ஜாதி குடும்ப வாழ்க்கைகள் குறித்தெல்லாம் நல்ல நவீன மொழியோடு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் எளிய மக்களின் வாழ்க்கையை, தன் ஜாதிக்காரர்கள் அல்லாத எளிய மக்களாக, சாலையோரத்தில் இருக்கிறவங்க, வண்டியில் இருக்கிறவங்க, கூலி தொழிலாளராக இருக்கிறவங்க, அவங்கள பற்றியான கதாபாத்திரங்களை போட்டு எழுதுன முதல்ல ஜெயகாந்தன் தான். தரமான எழுத்து அவர் தான் கொண்டு வந்தார். ஆனா அவர் வந்து சமூகத்துல ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூல எப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு பாத்தீங்கன்னா, அவர் மிக தீவிரமான திமுக எதிர்ப்பாளர். இதே அவதூறு அவர் பேசுறாரு. ஏன் பண்ணாருன்னா, அப்பதான் அவருக்கு ஆனந்த விடல தொடர் எழுத கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால அவர் விடல தொடர் எழுதுறதே கிடையாது. அவர் முன்னால பண்ண சரஸ்வதி, கல்பனா, இந்த மாதிரியான சிற்றிதழ்களை தான் சிறுகதை எழுதிக்கிட்டு இருந்தார், தரமா எழுதிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஆனந்த விடல எப்போ எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆனந்த விடல் எழுதுறதுக்கு முன்னால அவரோட பெரியார் எதிர்ப்பு, திமுக பற்றியான காழ்ப்புணர்ச்சி, காமராஜர் தான் இந்த நாட்டுல சிறப்பானவர், திமுக ஒண்ணுமே கிடையாது, அண்ணாலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு பேசுறதுக்கு பிற்பாடு தான் அவரோட அக்னி பரீட்சைங்கிற ஒரு சிறுகதையை ஆனந்த விடல பிரசுரிக்கிறாங்க. அதற்கு பின்னால் அப்படியே அவர் அந்த பார்ப்பனிய மேன்மைக்காகவும் அப்படியே அந்த ஐடியாலஜிக்கு மாறி அவர் கம்யூனிஸ்ட பின்புலம், இந்த எளிய மக்கள் கதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு சங்கரமடத்தை புகழ்ந்து பேசுறது. இது போக போக என்னாச்சுன்னா, மீடியாவில் விகடன்ல தொடர் எழுதுறதும் அவர் பிரமுகரா மாத்திர கண்ணோட்டம் வளர்ந்ததுங்கிறது நம்ம கண்ணு முன்னால பார்த்தப்ப ஜெயகாந்தன்ல இருந்து. அதுக்கப்புறம் பல எழுத்தாளர்கள், இன்னைக்கு வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூனியர் விடல், அதுக்கு முன்னால தீவிரமான பெரியாரிஸ்டா இருந்தாரு, பெரியார் கருத்துக்களை பேசினவர் தான். ஆனா அவர் வந்து பெரியாரே சரியில்லைன்னு சொல்லி திமுக மோசமானது, பெரியார் தலித் விரோதின்னு விடுதலை சிறுத்தைகள் பத்திரிகையில கட்டுரை எழுதும் போது கூட அவர் கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் ஜூனியர் விடல அவர் தொடர் எழுத வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க எந்த லிஸ்ட் எடுத்து, ஜெயமோகன் ஒரு நபர் இலக்கியவாதியா இருக்கிறார். இந்த ஜெயமோகன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் பாத்தீங்கன்னா சிற்றிதழ்களை தான் எழுதிட்டு இருந்தாரு. அப்ப ஜெயமோகன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப திமுக சரியில்லை, அண்ணாதுரைக்கு இலக்கியம் தெரியாது, திமுக கலைஞருக்கு எழுத தெரியாதுன்னு சொன்ன பிற்பாடு தான் ஜெயமோகனுக்கு ஒரு பெரிய தொடர் விடன்ல போடுறாங்க. விகடன், அது தினமணி, இதெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா? ஒரு சாதாரண கதை எழுதுகிற நபர்களிலிருந்து, இலக்கியவாதிகளிலிருந்து, எழுத்தாளர்களிலிருந்து, அரசியல் பிரமுகர் வரை இங்க அங்கீகாரம் தேடணும்னா வெக்கமே இல்லாம அவங்க திமுக மீது அவதூறு சொன்னாதான் இங்க பார்ப்பனை சமூகம் மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்க தள்ளிவிடும். மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுன்னு ஒன்று இருக்கு. நீங்க பார்ப்பன ஐடியாலஜியை ஒத்துக்கிட்டாதான் மெயின் ஸ்ட்ரீம் நீங்க வர முடியும். இல்ல இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அதுதான். அதனாலதான் விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மாநாட்டுக்கு முன்னால் ஆனந்தவுடன் வெளியிட்டு அம்பேத்கர் தொகுப்பு நூல்ல தான் உட்கார்றாரு. நான் அதோட சும்மா காரணம் எல்லாம் சொல்லல. அம்பேத்கருக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அம்பேத்கர் தொகுப்பு அவர் கொள்கை தலைவர் கொண்டு வருது. அம்பேத்கர் தொகுப்பு தாவேக்காவோட கொள்கை தலைவர். நான் ஆனந்தவடியா விஜயை தேர்ந்தெடுக்குது. அம்பேத்கர் நான் என்ன சொல்றேன், சரி அவர் வராருன்னு வச்சுங்க. அம்பேத்கருக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? ஏன் ஆனந்தவுடன் அம்பேத்கர் தொகுப்பு நூல்ல விஜயை வச்சு வெளியிடணும்னு முன் வருது? என்ன காரணம் அதுக்கு? ஏன் அம்பேத்கர் ஆய்வு? நான் பெருமைக்கு சொல்ல, அந்த பத்திரிகையில என்னோட கட்டுரை கூட கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகள்ல டாக்டர் அம்பேத்கரை அவரோட அடிப்படை அரசியல்ல இருந்து முரண்படாம பெருவாரியான மக்களோட தலித்துகளை கொண்டு போய் சேர்த்தது நான் தான். என்னை தாண்டி யாராவது காட்ட சொல்லுங்க. தலித் தலைவராக இருந்தாலும் சரி, தலித் யாராவது காட்ட சொல்லுங்க. அம்பேத்கர் திரைப்படம் வெளியாகாம இருந்த போது நான் தான் அதை ஃபைட் பண்ணி NFDCல கொண்டு வந்தேன்.
அம்பேத்கர் டிஷர்ட் இந்தியாவிலே கிடையாது. அதை முதல் முறையாக நாங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற லைன் டிராயிங் அதை நாங்கள் உருவாக்குனது. அதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது, உலகம் எங்கேயுமே கிடையாது. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அம்பேத்கர் டிஷர்ட்டை இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்த நான். அம்பேத்கர் திரைப்படம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அம்பேத்கர் திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜாஃபர் படேல் இயக்கத்தில் வந்து என்எஃப்டிசி தயாரிப்பில் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல. இத்தனைக்கு அன்னைக்கு கலைஞர் வந்து அதுக்கு வந்து ஏறக்குறைய வந்து அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்திருந்தாரு அந்த ரிலீஸ் பண்றதுக்கு. அப்பவும் அது ரிலீஸ் ஆகல. அதை வந்து இங்க ஒரு இந்த தசவாதார படத்தால ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவங்க தம்பி வாங்கி வச்சிருக்கிறாரு. அதை 5 வருஷம் வாங்கி வச்சு ரிலீஸ் பண்ண முடியாம அதை நாங்கள் அம்பலப்படுத்தி வெளியே கொண்டு வந்தது நாங்க. அம்பேத்கர் பற்றியான புத்தகங்கள் எழுதி அம்பேத்கரை மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் கிராமப்புறம் போய் எல்லா இடங்களையும் கொண்டு போய் பெரியார் அம்பேத்கர் நிறுத்தினது இன்னைக்கு பெரியார் அம்பேத்கர் வாசகரோட உருவாக்குனது நான். ஆனா அந்த ஆனந்தவுடன் இதுல யாரோ கட்ட எழுதுறாங்க, என்னையெல்லாம் கேட்டது கிடையாது. அப்ப இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப ஆனந்தவுடன் ஏன் எந்த வகையிலையும் அம்பேத்கர் பற்றி தன் சினிமாவில் ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் படத்தை விஜய் காமிச்சது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த படங்கள் இங்க காட்ட சொல்லுங்க, அம்பேத்கர் பேரை கூட சொன்னதில்லை. அப்புறம் எதுக்கு அவர் கூப்பிடுறாங்க? எங்க படத்துல கூப்பிடுறாங்க? ரஜினி இவரு பெரியார் படத்தை கூட அந்த ஒரு படத்துல காமிச்சாரு. அந்த தண்ணி பைப்ல தண்ணி விடுவாங்களோ ஒரு படத்துல, அந்த படத்துல இந்த கோபி கூட சொன்னாருங்க என்னோட கதைன்னு கத்தி படம். அதுல கூட பெரியார் பத்தி வசனம் அம்பேத்கர் பத்தி ஒரு எங்கேயுமே பேசுறது கிடையாது. பேசாத அவர் ஏன் அம்பேத்கர் கையில் எடுத்துட்டாரு? இதான் நோக்கம். அதுல ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ தர்றாங்க. திமுக எதிர்ப்புக்காக விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது. வட மாவட்டத்தில் இருக்கிற தலித் மக்கள் பெரும்பான்மையை ஓட்டு திமுக கூட்டணிக்கு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் திமுக வந்து அந்த ஓட்டு இருக்குது. 2 பேர் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாங்க, இல்ல திமுக இருக்கிறாங்க. தலித் மக்கள் வட மாவட்டத்தில் இவங்க கிட்ட தான் இருக்குது. அந்த ஓட்டை டார்கெட் பண்றது இவங்க நோக்கம். அதற்காக தான் என்ன பண்றதுன்னா வேணும்னே அதுல இவங்களோட குறி யாருக்கு தெரியுங்களா? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தான் அவங்க குறி. என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்டணில இருந்து வச்சுக்கிட்டு அம்பேத்கர் புத்தகத்தை விஜயை வச்சுக்கிட்டு இவர் வரல அப்படிங்கிற செய்தி ஆக்கணும். அதன் மூலமா தலித் இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கர் புத்தகங்களாக திருமாவளவன் போலங்கிற செய்தி ஆக்கணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். திமுகவை இழிவான வார்த்தைகள்ல சாதி ரீதியா விமர்சிட்டு இந்த பக்கத்தில் திருமாவளவனை ஆதரித்து விட்டு அதே வேலை தான் பாக்குறாங்க. செய்தி ஆக்கினாங்க இல்லையா? அண்ணன் அவர் அப்ப விஜய் என்ன பேசினார் மேடையில் வந்து? அம்பேத்கர் விழாவுக்கு வர முடியாத அளவுக்கு அப்படின்னு பேசினாரா இல்லையா? இதெல்லாம் பிளான். இதான் இவங்க நோக்கம். இவருக்கு இல்ல, ஆனா திமுகவை டார்கெட் பண்றாரு. ஆனா வந்து அண்ணா கொண்டு வந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அண்ணாவை ஏத்துக்கிறாரு. ஏங்க அண்ணா வந்த மாற்றத்தை ஏத்துக்கிறாரு. அண்ணா திமுகன்னு அண்ணா பேர்லயே ஒரு கட்சி இருக்கு. அவங்களுக்கும் அண்ணாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. அண்ணா பேர்லயே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாருங்க. திமுக இருக்கு. இது வந்து அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக. அதனால என்ன பண்ணாரு எம்ஜிஆர்? இது கவுண்டர் பண்றதுக்காக அண்ணா திமுக ஒன்று ஆரம்பிச்சாரு. அது அண்ணா ஆரம்பிச்ச கட்சி. நான் அதை தாண்டி அண்ணாவுக்கே பேர்ல கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அண்ணாவுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவரும் அண்ணாவை பத்தி ஒண்ணும் பேசல. அண்ணாவை பத்தி அவர் அண்ணாயிசம்னு சொன்னார். அண்ணாயிசம்னு சொன்னாரு. என்ன ஆயிசம் சொல்லல கடைசி வரைக்கும். அது அண்ணாயிசம். அது அப்பெல்லாம் வந்த தங்க பதக்கம் படம்லாம் வந்தப்போ சோ கூட கிண்டல் பண்ணார் படத்துல. அவர் ஒரு அரசியல்வாதி அவர் தங்க பதக்கத்தில். இப்ப கூட பாருங்க அந்த படத்துல அவர் வந்து அண்ணாயிசம் கலைஞர் கிண்டல் பண்ண மாதிரிலாம் வரும். அண்ணாயிசம்னா என்னன்னே தெரியாதுலாம் கிண்டல் பண்ணியிருப்பாரு. என்ன பேசியிருக்காரு அண்ணா? எம்ஜிஆர் அண்ணாவை பத்தி பேசியிருந்தால் அந்த கட்சியில இன்னைக்கு அண்ணா பிரமுகரா இருந்துக்கணும்ல. முக்கியஸ்தர்கள் யாருக்குமே அண்ணாவை பத்தி எதுவுமே கொடியிலேயே அண்ணா தானே ஏங்க. அமித்ஷா தாங்க அங்க இருக்கிறாரு. இந்த அண்ணா பிறந்த நாளுக்கு நான் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போனேன். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா இது வந்தவாசிக்கு போற வழியெல்லாம் பார்த்தேங்க. எல்லா இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து போற வழியெல்லாம் வந்து இங்க இருந்து திருவேற்காட்டுல இருந்து ஆரம்பிச்சு பூந்தமல்லி அப்படியே தாண்டி போனா நீங்க உத்தரமேரூர், காஞ்சிபுரம் எல்லா இடத்துலயும் திமுக காரங்க வழியார் அண்ணா படம் வச்சு செலவு வச்சு கொடி கட்டி அண்ணா பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவாசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அண்ணா திமுக கொடியே நான் பார்க்கல. நீங்க அண்ணா திமுக கொடியை வச்சு அண்ணா பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி கூட பார்க்கவே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை. இவரே அமித்ஷாவை தான் பார்க்க போயிருக்காரு போல அந்த சமயத்துல. அப்ப அண்ணா பேரில் கட்சி வச்சிருக்கிற அண்ணா திமுக கட்டி அண்ணா வரலாங்க. அண்ணா இல்ல. அப்ப விஜய் அண்ணாவை பத்தி பேசுறாருங்கிறது எப்படி அண்ணாவை வைத்துக்கொண்டு திமுக எதிர்ப்பதற்காக எம்ஜிஆர் வேலை பார்த்தாரோ அந்த பேரை வச்சுக்கிட்டு அது அப்படியே தொடருது. அண்ணாவை வச்சுக்கிட்டா பண்ணலாம். அதை தான் விஜய் ஃபாலோ பண்றாரு. அவருக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்ப எடப்பாடி சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க, அவங்க கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க அப்படின்லாம் எடப்பாடி பேசுறாரு. கேட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? எப்படி இருந்தாலும் உங்க கூட வர போறது இல்ல. காங்கிரஸ் கூட்டணி கேட்கறாங்க, அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகள் கூடுதல் சீட்டு கேட்கறாங்க, சிபிஎம் கேட்கறாங்க, சிபிஐ கேட்கறாங்கன்னாலும் நீங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து சீட்டு வேணும்னாலும் வரணும்னாலும் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த பக்கம் கதவு முடியாது. உங்க பக்கம் ஒருவேளை பாஜகவோட அதிருப்தியா இபிஎஸ் வெளியே வந்து அதெல்லாம் விஜய் கூட ஒண்ணு சேர்ந்து அது அதிருப்தியாய் வெளியே வர்றதுக்கு இவங்க முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை பாஜகவே சொல்லி நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா திமுக வந்து கூடுதலா ஜெயிக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம். அதெல்லாம் நீங்க போன நாடாளுமன்ற தேர்தல் நின்ன மாதிரி தனியா நில்லுங்க, நம்ம பிரிச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம்னு அவங்க சொன்னா வரலாமே தவிர அந்த அனுபவம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன நாடாளுமன்றத்தில் அதுதான் நடந்தது. போன நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து இருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்காது. நம்ம சட்டசபை தேர்தலில் மற்றதெல்லாம் பாஜக பின்புலம் இருக்கு தனிச்சு நின்றாங்க. அப்பவும் தோத்துருக்குறாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு. பாஜகவுக்கும் அதிமுக கூட்டில் சேர்ந்து நின்று திமுக எதிர்க்கலாமா,
இல்லை கள்ளக்கூட்டு வச்சு திமுகவை எதிர்க்கலாமா, எது நமக்கு வந்து சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் ஓட்டை வாங்க முடியுங்கிற குழப்பம் இருக்கு. அது விஜய் வந்து அதுதான் டார்கெட்டுக்கு அவங்க இன்னொரு அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். விஜய் வந்து தலித் மக்களையும் முஸ்லீமையும் தான் டார்கெட் பண்ணி பேசுறாரு. அதனால தான் ஆனந்த விடலால் அம்பேத்கர் பேசுறாரு, அம்பேத்கர் விழாவை பேசுறாரு, முஸ்லீம் குல்லா போட்டுக்கிட்டு. சினிமாவில் அம்பேத்கர் பேசுனது இல்லை. சினிமாவில் முஸ்லீம் வாழ தகுதியற்றவர்கள், தீவிரவாதிகள், கொலைகாரர்கள், தேச துரோகிகள் சினிமா எடுக்கிறது. ஒரு சினிமாவில் முஸ்லீம் யோக்கியமா காட்டல. இங்கே வந்துட்டு முஸ்லீம் குல்லா போட்டுக்கிட்டு பக்ரீத்தில் அட்னஸ் போடுறதுங்கிற இந்த ஃப்ராடு தானே இருக்கு பாருங்க. இது திமுகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் தவிர இவர்களுக்கு அம்பேத்கர் மேலும் அன்பு கிடையாது, இஸ்லாமியர் மேலும் இவங்களுக்கு பிரியமும் கிடையாது. இல்ல இப்ப அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கி இதெல்லாம் நடக்குதான்னு தெரியல, ஆனா சொல்றாங்க. ஏற்கனவே பாஜகவே ஒரு புது கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டு நான் கிராமப்புறங்களை பயணம் பண்றது சொல்றேன். நான் நகர்ப்புறத்தை வச்சுக்கிட்டு பேசுறது இல்லை. மீடியாவில் இருக்கிற பிரமுகர்கள் கலந்துக்கிறதுனால பாஜக இங்க எல்லாருக்கும் தெரியும். கிராமப்புற மக்களுக்கு தெரியாதுங்க. மோடியை தான் தெரியுங்க. பாஜக கட்சி தெரியாது, தாமரை சின்னம் தெரியாது. அவங்களுக்கு வந்து உதயசூரியன் தெரியும், அதுக்கு பிற்பாடு ரெட்டலை தெரியும். இவ்வளவுதான் தெரியும் அந்த மக்களுக்கு. இப்பவும் இருக்கிற மக்களுக்கு அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் பிரமுகர்களை தெரியும். இப்ப விஜய் வர்றாருன்னா ஒரு சின்ன உருவாக்குனாருன்னா அதுக்கப்புறம் அவரை தெரியுமே தவிர பிரமுகர்ல பாஜகவில் இருக்கிற பிரமுகராக மோடியை தான் நல்லா தெரியும், பிரதமராக இருக்கிறதுலாம். மற்ற யாரும் பெருசா தெரியாது. அதனால இவங்களுக்கே ஒன்றும் வண்டி ஓடாது. இதுல ஒரு புது கட்சி அப்புறம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீ குடிக்கலாம் சாயங்காலத்துல ஒன்னா சேர்ந்து. ஏதாவது சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்தா நைட்டு சரக்கு அடிக்கலாம். இதை தவிர ஒரு ஆணியாக கொடுக்க முடியாது. ஒண்ணு வேஸ்ட் இருந்துதான் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு, இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கு. சசிகலாவுக்கு, தினகரனுக்கு, ஓபிஎஸ் எல்லாம் செல்வா இருக்குன்னா எடப்பாடியே சேர்த்து பாருங்க. இவங்க தான் ஒண்ணும் கிடையாதுங்கிறதுனாலதான் எடப்பாடியே சேர்க்கலங்க இவங்களா. அப்ப அவங்க நிலைமை செல்வாக்கு எப்படி நினைச்சு பாருங்க. இல்ல செங்கோட்டையனுக்கு தெரியும்ல, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அண்ணா திமுக வரணும்னு செங்கோட்டையன் சொல்றாரு. செங்கோட்டையன்லாம் வந்து சேர்ந்து இயங்கணும்னு விரும்புறாருங்க. செங்கோட்டையன் ஏதோ பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து இவங்களை சேர்க்கணும்னு சொல்றாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிர்ப்பா இருக்கிறாருன்னு இந்த நடுநிலையா பேசுறவங்க இருக்கிறாங்கல்ல இந்த ஊடகங்கள்ல, அவங்க எது ஒன்று பேசுவாங்க. நீங்க வந்து விஜயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக வந்து ஒரு கோட்டை மாதிரி, கட்சிக்கார பம்பரம் மாதிரி வேலைப்படுவாங்க. திமுக ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க. அப்புறம் பருப்பு பேட்டியில் பார்த்தீங்கன்னா விஜய் சாதாரணமாக திமுக நடத்தக்கூடாதும்பாங்க. இது என்னன்னா, இவங்களுக்கு வந்து தனக்கு வந்து திமுக அடையாளம் வந்துடக்கூடாது. உண்மையை சொல்றது. இப்போ எனக்கு வந்து நான் திமுக ஆதரவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, நான் உண்மையை சொல்றேன். நான் போன பகுதிகளில் உண்மையை சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தல் உண்மையை சொன்னேன். அதுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிக்குங்கிற நான் உண்மையை சொன்னேனே தவிர, நான் திமுக ஆதரவாளனாக இருப்பதனால் திமுக ஜெயிக்கும் நான் சொல்லலை. நடைமுறை சாத்தியம் இருக்குதுங்கிற உண்மையை சொல்றேன். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த உண்மையை சொன்னா தனக்கு ஒரு பிராண்ட் வந்துருமோ, தனக்கு ஒரு அடையாளம் வந்துருமோ, நமக்கு வந்து ஒரு நடுநிலை முகம் கிடைக்குது, அதனால வந்து நம்ம நடுநிலை முகத்துக்கு புறக்கணிக்கப்பட்டோம்னா நிறைய சேனலுக்கு போக முடியாது, நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்காது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா. அதற்காக பல கருத்துக்களை பேசுறது, ஆள் மனதில் அவங்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிறதும் ஒன்று கூடுதலா இருக்கிறதுனால அப்படி இப்படி சுத்தி பேசிட்டு அப்புறம் திமுகவுக்கும் ஒரு அட்னஸ் போடுறதுங்கிறது இருக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் போய் சேர்ந்துருது, அங்கேயும் சேர்ந்துருது, அப்புறம் விஜய் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றது. அப்புறம் பார்த்தா திமுக கிட்ட வச்சுக்க முடியாது விஜய்க்கு என்ன அந்த கத்துக்குட்டி பயலுக்கு என்ன தெரியும்னு பேசுறது இருக்குல்ல. இந்த மாதிரி குழப்பம் பண்றவங்க சுத்தி பேசுறாங்க. உண்மை என்னவா இருக்குன்னா, இவங்களோட நடுநிலை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் உடஞ்சு போயிடும். நான் சொல்றேன், மிகைப்படுத்திலாம் சொல்லல. போன முறை ஜெயிச்சதை விட திமுக கூடுதலா ஜெயிக்கும், மிக அதிகமா ஜெயிக்கும். இப்ப இப்ப வெளிப்படையா சொல்லணும்னாங்க, கலைஞர் ஆட்சியில் கூட இப்படி இருந்தது இல்லைங்க. கலைஞர் கட்சி நடத்தும் போது கூட திமுகவுக்கு எதிராக ஏராளமான கட்சிகள் சீட்டு வாங்கினாங்க, வெற்றி பெற்றாங்க, 2ஆம் இடம் வந்தது, எதிர்கட்சியாக கூட இல்லாம இருந்தது. அவ்வளவு பேர் திமுக எதிர்ப்பால பிரம்மாண்டமா வளர்ந்துருந்தாங்க. இன்னைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. பிரதான கட்சியாரு அண்ணா திமுகவில் அட்ரஸ் இல்லாம மாறுது, பாஜக அந்த பக்கம் அல்லாடுது. இவர் போறாரு, அவரு போறாரு, நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு போன சட்டசபை தேர்தலில் முட்டுக்குட்டுதுன்னு தினகரன் வந்து சீன்லே இல்லை. கமல்ஹாசன் அப்பவும் கட்சி ஆரம்பிச்சாரு சட்டமன்ற தேர்தலில், நான் தான் அடுத்தது, நான் தான் எல்லாமே பண்ணிடுவேன். 2019 வந்தாரு, நாடாளுமன்றத்து சட்டசபை தேர்தல் வரைக்கும் வந்தாரு. அவரு ஒன்றும் பண்ண முடியாம இங்கே வந்துட்டாரு. ரஜினிகாந்துக்கு யோசனை வரல. இப்ப யாருமே கிடையாதுங்க திமுகவுக்கு எதிராக, யாருமே இல்லை. அதுல விஜய்ங்கிற பிரமுகரை ஒவ்வொரு சீசன்லயும் இப்படி உருவாக்குவாங்க. நீங்க ஒவ்வொரு சீசன்லயும் திரைப்பிரபலம் யாருமே இல்லைன்று ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேங்க. நான் யாருமே இல்லைங்கிற யதார்த்தத்தை நான் சொல்றேன். நீங்க ஜனநாயகத்துக்கு நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்த தலைப்பு. யாருமே இல்லை. நீங்க ஒவ்வொரு சீசன்லயும் ரஜினியை அப்படிதான் உருவாக்குனாங்க, இதே மாதிரி செட்டப்ல. அடுத்தது அவரு தான். ஸ்டாலினுக்குலாம் ஒன்றும் தெரியாது, வெற்றிடம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு ஸ்டாலினை தவிர சிறந்த முதலமைச்சரே இல்லைன்னு மாறிட்டாரு. அதே மாதிரிதான் கமல் வந்தாரு. விஜய் இப்ப வர்றாரு. விஜய் வந்து என்ன சொல்றாரு, அதே அரசியல தான் பேசுறாரு. நீங்க எனக்கு ஒன்றும் இப்ப இந்த வசனங்கள் ஞாபகம், காட்சியெல்லாம் மாறவே இல்லை. டார்ச் லைட் உடைச்சது, பார்த்தது, மண்டபத்தில் கூட்டம் போட்டது, அப்படியே சீன்ல. இப்ப அடுத்த தலைமுறையாக விஜய் அந்த நடிகர் இடத்துல இருந்து திமுகவுக்கு எதிராக இவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பு தான். அதே மாதிரி நீங்க விகடன்ல நான் சொல்றேன்ல, மாறிலாம் நான் சொல்லல, ஒரே மாதிரி இருக்கு ப்ராசஸ். ஜெயகாந்தன்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்தீங்கன்னா ஜெயகாந்தன், ரவிக்குமார் எல்லாருமே வந்தீங்கன்னா அப்படியே திமுக கிட்ட தான் சரணடைகிறாங்க எல்லாரும்.
ஜெயகாந்தன் கடைசியில் சாகிறதுக்கு முன்னால் கலைஞர் மாதிரி இலக்கியவாதி இல்லைன்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதான் போனார். பொற்கால ரவிக்குமார் ஆட்சின்னு இங்கே தான் சொன்னாரு. இருக்கிறாரு. நீங்க திமுக ஆரம்பிச்சு ஒளிவட்டம் பெற்றுட்டு திமுகக்குள்ள வந்து செல்வாக்கு பெற்றுருவாங்க. இது வந்து நடக்குது வேலை. திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய இலக்கியவாதியாக இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்சு செல்வாக்கு பெற்றுட்டு அந்த செல்வாக்கை திமுகவில் பயன்படுத்தி ஒரு செல்வாக்கு வாங்கிப்பாங்க. இது நடக்குது. அப்படியே தான் வருது. இப்ப கூட ஏதோ ஒரு இதுல இவரு பேசினார்னு கூட பார்த்தேன். கருப்பணியப்பன் சொன்னாரு கூட செய்தி பார்த்தேன்ல. திமுக தான் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும். அதனால அந்த ஒளிவட்டம் மீடியா ஃபோக்கஸ் வந்து திமுகவை எதிர்த்ததான் கிடைக்குங்கிறதுனால தான் விஜய் திரும்ப பேசுறாரு. அவரோட நோக்கம் அதுதான். ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க அறியாம இன்னொரு புறம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி முதலாளித்துவம் வந்து இங்க உருவாவது வந்து தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான முதலாளித்துவமா இருந்தாலும் அதுதான் தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்குது. ஒரு முதலாளி கம்பெனி வச்சு தொழிலாளிக்கு வேலை அவரு தான் கொடுக்குறாரு. அவரை அறியாம தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு நன்மை செய்யறாரு, வேலை வாய்ப்பை கொடுக்குறாருல. அது மாதிரி விஜய் மாதிரி ஆட்கள் எவ்வளவு மோசமா திமுகவுக்கு எதிராக அவதூறு பேசினாலும் அவர்கள் அறியாத இன்னொரு புறத்தை அவங்க உருவாக்குறாங்க. இன்னும் சாலிடான வெற்றியை கொண்டு வருவாங்கிறது அது அவங்க அறியாம நடக்கிற ஒரு சம்பவம். நன்றி. நன்றி.